ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவே, என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவே. ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவே, என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவே. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்நாளில் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு போற்றுகிறோம். இந்த நாளில் நன்மையால் எங்களை முடிசூட்டி ஆசீர்வாதமாய் எங்களை குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி வழிநடத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். மனிதர் மாறிப்போகலாம், நீரோ மாறாதவராய் எங்கள் பலவீன நேரங்களில் எங்களை பலப்படுத்தி சோர்ந்து போகிற வேளையில் உற்சாகம் அளிக்கிறவர். இந்த நாளையும் உம்முடைய பலத்தினால் கொண்டு செல்ல எங்களை ஆசீர்வதியும். யோவான் 15 நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருப்பது போல நாங்களும் நீர் எங்களுக்கு கற்பிக்கிறவைகளில் நடந்து உம்முடைய சிநேகிதராக மாற எங்களை ஆசீர்வதியும். நான் உன் மீது அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. ஒருவன் தன் நண்பருக்காக தன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடமும் இல்லை என்று கூறினீரே. இயேசுவே, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நாங்கள் உம்மை மட்டும் போற்றிக் கொண்டு காத்திருந்து மன்றாட வேண்டும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை வீணடிக்காமல் உம் வார்த்தையின்படி நடக்க இந்நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் தூய கன்னிமரியாவின் வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். பொதுக்காலம் 22ஆம் வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியாக செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓய்வு நாள் சட்டத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் பரிசேயர்கள். சட்டத்திற்காக மனித நேயத்தை மறந்தவர்கள். சீடர்கள் பசியால் ஏங்கும் போது கதிர்கொய்து சாப்பிட்டதை கூட ஜீரணிக்க முடியாதவர்கள். அவர்களின் கேள்விக்கு தாவீதின் அனுபவத்தை எடுத்துக்காட்டாக வைத்தார் இயேசு. இயேசு சட்டத்திற்கு எதிராக வாழ்ந்தவர் கிடையாது. ஆனால் இயேசுவின் சட்டத்தில் அன்பிற்கு மட்டும்தான் முதலிடம். அன்பிற்கு மேல் நிற்கும் எந்த சட்டமும் இயேசுவிற்கு பெரியதல்ல. மனிதனை விட, மனித நேயத்தை விட இயேசுவிற்கு ஒரு சட்டம் இல்லை. உனக்கு 2 விருப்பத் தேர்வுகளை கொடுக்கிறது இன்றைய நற்செய்தி. சட்டம் பாரம்பரியம் மட்டும் பார்த்து நிறைவாக வாழ்கிறது. ஒருவனை நீ மத தீவிரவாதியாக இருப்பாய்,
ஆனால் அன்பு இருக்காது. நீதிபதியாக இருப்பாய், ஆனால் நீதி இருக்காது. அதிகாரியாக இருப்பாய், ஆனால் உன்னில் அதிகாரம் இருக்காது. சட்டத்துடன் மனசாட்சியும் சேர்ந்து வாழ்கிறது சிறந்தது. இதுவே சிறப்பான தேர்வு. எடுத்துக்காட்டாக, கோவிட் காலகட்டத்தில் கோவிட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறந்து சேவை மன்னர்கள் இருந்ததால்தான் இந்த உலகம் இன்றும் நன்கு இயங்குகிறது. வைரஸை பயந்து அவரவருடைய அறையில் உட்கார்ந்திருந்தால் நோயாளிகளை பார்க்க யாரும் வந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சேவை மன்னர்கள் மற்றவர்களுக்காக ஓய்வு நாள், விடுமுறை நாள் என்று பார்க்காமல் மற்றவர்களுக்காக தம்மையே அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். சற்றத்துக்காக வாழ்வது வாழ்வல்ல, பிறருக்காக வாழ்வதும் பிறரை அன்பு செய்து வாழ்வதுமே வாழ்வு. என் ஆண்டவர் என் சார்பில் உள்ளார், நான் எதற்கும் பயப்படவே மாட்டேன். என் ஆண்டவர் என் சார்பில் உள்ளார், நான் எதற்கும் பயப்படவே மாட்டேன். எதிரிகளின் சூழ்ச்சிகளை வென்றவர், எத்தீங்கும் இல்லாமல் காப்பவர். எதிரிகளின் சூழ்ச்சிகளை வென்றவர், எத்தீங்கும் இல்லாமல் காப்பவர். அன்பு மிகவும் அற்புதமானதும் விண்ணகத்தன்மையுடையதுமான ஒன்று. ஒருபோதும் தளர்ந்து போகாமல் தான் செய்தது போதாது என்று அது ஏங்கி நிற்கும். புனித ராபர்ட் பெலாமீன். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை குறித்த தெய்வீக சிந்தனைகளால் இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதியும். உலகமயமான எண்ணங்களும் நாட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போவதாக. தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புவது போல் வாழ்வதற்கான ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களுக்காக அழகான திட்டங்கள் வைத்த ஆண்டவரே, எங்களை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவரே, உமது தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மனித சக்திகளால் முடியாத காரியங்கள் இன்றைய நாள் நீர் எங்களுக்காக நிகழ்த்தும். கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருந்தால், எங்கள் கனவுகள் உடைந்து போயிருந்தால், அளவிட முடியாத துன்ப துயரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த நாளில் ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு தாரும். புதிய ஆற்றலும் சக்தியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இன்றைய நாள் தங்களை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் சௌக்கியம் அடைவதாக, கடின பாவிகள் மனம் மாறுவதாக, குடும்பங்களில் வேதனைகளும் துன்பங்களுமாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் என்று உருவாக்கும் ஆண்டவரே. அந்தகார சக்திகளுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் சாத்தானின் கொடிய விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். எல்லா துர்மரணங்களில் இருந்தும் எங்களை காத்தருளும். 1 பேதுரு 5:6 சொல்வது போல் கடவுளின் வல்லமைமிக்க கரத்தின் கீழில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்ற வாக்குறுதியின்படி எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை இன்றைய நாள் வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த ஜெபங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நானும்
என்னை குறித்து திட்டமுள்ளவர். அழிவின் திட்டமல்ல, வாழ வைக்கும் திட்டமே. என்னை குறித்து திட்டமுள்ளவர். அழிவின் திட்டமல்ல, வாழ வைக்கும் திட்டமே. அம்மாவின் கருவினிலே அறிந்தவர். தம் உள்ளங்கையில் என் பெயரை பொறித்தவர். அம்மாவின் கருவினிலே அறிந்தவர். தம் உள்ளங்கையில் என் பெயரை பொறித்தவர். அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. அழுது புலம்பி வாழ்ந்த வாழ்க்கையில் ஆறுதலின் மகிழ்ச்சி கீதம் மீட்டினார். அழுது புலம்பி வாழ்ந்த வாழ்க்கையில் ஆறுதலின் மகிழ்ச்சி கீதம் மீட்டினார். பாவத்தின் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் பேரொளியால் ஒளி வீச வந்தாரே. பாவத்தின் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் பேரொளியால் ஒளி வீச வந்தாரே. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவேன். என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவேன். ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவேன். என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவேன். ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவேன். என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவேன். ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவேன். என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவேன்.